சுண்டல் செய்கிறதுக்கு 2 டம்ளர் வந்து எல்லாம் கலந்த பருப்பு வகைகள் வந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தேவையான அளவு பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் நல்லா ஊறியிருக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு வேறு நல்ல தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம குக்கரில் வந்து 4லேருந்து 5 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்து காலையில் இட்லி தோசைக்கு பதில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு வந்து கடுகு, உளுந்து, அப்புறம் வந்து காய்ந்த மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை நிறையவே போட்டுக்கோங்க. உளுந்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட. தாளித்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் இட்லி தோசைக்கு பதில் நம்ம இதை எடுத்துக்கலாம். காலை உணவு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும்.